பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பது தொடர்பான கலந்தாலோசனை கூட்டத்தில் அறுவடை பாதிக்காமல் இருக்க வருகின்ற 5ஆம் தேதிக்குள் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினார்கள். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் 48 அடி தண்ணீர் இருப்பு உள்ளது. தற்போது வினாடிக்கு 250 கன அடி தண்ணீர் வந்த வண்ணம் இருப்பதால் இந்த தண்ணீர் முதல் போக சாகுபடிக்கு போதுமானதாக இருப்பதால் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் முதல் போக சாகுபடிக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பான விவசாயிகளின் கலந்தாலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி டேம் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கேஆர்பி அணையின் உதவி செயற்பொறியாளர் அறிவொளி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாசன விவசாய சங்கத்தினை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். அப்போது கேஆர்பி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் அணைக்கு வரும் தண்ணீரால் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து 48 அடியை தாண்டியுள்ளது. இந்த தண்ணீர் முதல் போக சாகுபடிக்கு போதுமானதாக இருப்பதால் அணையிலிருந்து முன்கூட்டியே பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும். முன்னதாக அணையின் வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களை தூர்வார வேண்டும் என்றும் அணையிலிருந்து முன்கூட்டியே தண்ணீர் திறந்து விடுவதால் மழைக்காலத்திற்குள் நெல் அறுவடை செய்துவிடலாம் என்பதால் வருகின்ற 5ஆம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து பேசிய செயற்பொறியாளர் அறிவொளி விவசாயிகளின் கோரிக்கையை தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தி ஜூலை 5ஆம் தேதி கேஆர்பி அணையிலிருந்து 130 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்டார். அப்போது பாசன சங்க விவசாயிகள் மற்றும் உதவி செயற்பொறியாளர் சையது உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கீழ்கோள் சாகுபடிக்கு 5/7/2024 அன்று பாசனத்திற்கு 130 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பதற்கு அரசை கோருவதென ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.